மிஷினரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும், அப்படி தானே? இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோன்னா அதுக்கு காரணம் யார் தான்? மிஷினரிஸ் தான். மிஷினரிஸ் இல்லாமல் நம்ம தென் மாவட்டங்களில் கல்வி அறிவோ அல்லது இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல வந்து கூடுகை நடத்துறதுக்கான ஒரு அமைப்போ எதுவுமே என்ன பண்ணியிருக்காது, இருந்திருக்காது, அப்படி தானே? மிஷினரிஸ் வந்தனால தான் இன்னைக்கு நம்ம ஹெல்த் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே யாருனால தான் வந்தது? மிஷினரிஸ்னால தான். அவங்க தான் பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு மாதமும் ஒரு மிஷினரிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க வந்து இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக இங்கே வந்து என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டு அவங்களோட உயிரையே கொடுத்து எத்தனையோ மிஷினரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா வில்லியம் டிண்டேல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்லியம் டிண்டேல் ஏதாவது ஐடியா இருக்கா யாருன்ட்டு? இல்லை, அப்படி தானே? நம்ம இங்கிலீஷில் பைபிள் வாசிக்கிறோம். என்ன வெர்ஷன் வாசிப்போம் இங்கிலீஷில் வாசிக்கிறது? NIV KJVன்னு 2 வெர்ஷன் தான் மெயினாக வந்து ஸ்டாண்டர்டான வெர்ஷன், அப்படி தானே? அந்த NIV KJV அந்த 2 வெர்ஷனும் இவர் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த இங்கிலீஷ் பைபிளில் இருந்து தான் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஸோ அவரை பற்றின ஒரு சின்ன பயோகிராஃபி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 1494, சரியா? 1494 அவர் பிறந்தார். க்ளோசஸ்ட் இயர் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் பிறந்தார். அவர் ஆக்சுவலாக இறக்கும் போது அவரோட வயசு வெறும் 42 தான், சரியா? இறக்கும்னா அவர் இறக்கலை, அவர் என்ன பண்ணாங்க, கொலை தான் செஞ்சாங்க. ஆஸ் யூஸ்வல் மிஷினரிஸ்னாலே என்னதான், ரத்த சாட்சிகளாக தான் மறிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வரிசையில் மறிச்ச ஒரு ரத்த சாட்சி தான் இவரும். ஸோ இவர் வந்து நல்ல ஒரு பிப்ளிக்கல் நாலேஜ் உள்ள ஒரு பர்சன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர், சரியா? நல்ல மொழிபெயர்ப்பாளரும் பிப்ளிக்கல் நாலேஜ் அதிகமாக உள்ள ஒரு பர்சன் தான். ஸோ இவர் வந்து வாழ்ந்த காலம் வந்து 1500. ஸோ அந்த 1500 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பைபிள் வந்து எல்லாராலையும் வாசிக்க முடியாது. எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா பைபிள் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து அந்த லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா லத்தீன் வல்கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மொழிபெயர்ப்பில் மட்டும்தான் என்ன இருந்துச்சுன்னா பைபிள் இருந்தது அந்த சமயத்தில். அப்போ வந்து இப்போ நமக்கே வேற ஹிந்து கோயிலெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து சமஸ்கிருத மொழியில தான் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கும் என்ன பண்றாங்க, பூஜை நடத்துறாங்க. ஆனா அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியுமா, நமக்கு புரியுமா, அது என்ன அவங்க பாடுறாங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லத்தீன் மொழியில மட்டும்தான் என்ன பண்ண முடியும், லத்தீன் தெரிஞ்சவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பைபிள் வந்து வாசிக்க முடியும், அதோட மீனிங் புரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இங்கிலாந்துல. ஸோ அந்த டைம்ல வந்து இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, சாதாரண மக்கள் லத்தீன் வந்து கற்றுக்க முடியாது, அப்படிதானே? இப்போ நம்ம வந்து நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் மதர் டங் என்னது, தமிழ். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், தமிழ் வந்து ரொம்ப சரளமாக பேசுவோம். தமிழில் ஒரு விஷயம் சொன்னால் உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அதே தெரியாத ஒரு லாங்குவேஜ், இப்போ இங்கிலீஷ் நமக்கு ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஹிந்தியில் வந்து திடீர்னு உங்ககிட்ட பேசுகிறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே என்ன பண்ணுவோம், ஏஐயில் என்ன போட்டு பார்ப்போம், அவன் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு ஏஐயில் போட்டு பார்த்தா தெரியும். அப்படிதான் நம்ம என்ன பண்ண முடியும், கற்றுக்க முடியும். ஆனால் அந்த சமயத்தில் எந்த டெக்னாலஜியும் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, லத்தீன் லாங்குவேஜுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த லத்தீன் லாங்குவேஜில் இருந்த பைபிளை என்ன பண்ணுறாரு, ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. ஆனால் அது வந்து ரொம்ப சாதாரணமாக மொழிபெயர்க்க முடியல அவரால். என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் இந்த வேத பண்டிதர்கள் எல்லாரும் கூடியிருக்கிற ஒரு அவையில் வந்து இவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, கர்த்தர் மட்டும் எனக்கு ஜீவனை தந்தால் இன்னும் ஒரு சில வருடங்களுக்குள் ஏர் ஓட்டும் ஒரு சாதாரண சிறுவனும் உங்களை விட அதிகமாக வேதத்தை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஏன்னா மற்ற ஒரு பாமர மக்களால் என்ன பண்ண முடியாது, லத்தீன் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கிட்டு பைபிளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால என்ன சொல்றாரு, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு உயிரோட விட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன், பைபிளில் உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன், டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் கொண்டு வந்துடும். அப்போ எல்லாருமே பைபிளை கற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா அவர் வெளியேறாரு. வெளியில போயிட்டு 1524 வெளியில போறாரு. எங்க போறாரு அப்படின்னா ஜெர்மனிக்கு போறாரு. ஜெர்மனி போய் அங்கேயும் என்னதான் தலைமறைவா தான் இருக்காரு. ஏன்னா அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்றாருன்னு தெரிஞ்சதுனால என்ன பண்ணிடுவாங்க, அவரை கொல்றதுக்கான முயற்சி ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவர் என்ன பண்றாரு, ஜெர்மனிக்கு போறாரு. ஸோ அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதோடைய மூல பாஷையான கிரீக், நமக்கு பைபிள் வந்து கிரீக் மூல பாஷையில் இருக்குது, அதில் இருந்து என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 1526 அவர் வந்து புதிய ஏற்பாடு ஃபுல்லுமே என்ன பண்ணிடுறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடுறாரு.
அந்த பிரதிகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வேத பண்டிதர்கள்லாம் இருக்காங்கல்ல இங்கிலாந்துல, அவங்க என்ன பண்றாங்கன்னா தீ வச்சு எரிக்கிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்றாரு, நீங்க வந்து என்ன பண்ணலாம், வேதத்தை வந்து எரிக்கலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, ஆண்டவருடைய வார்த்தையை எரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் வந்து ஒரு ஜெபம் பண்றாரு, என்னன்னா, ஆண்டவரே இங்கிலாந்து ராஜாவின் கண்களை திறந்தருளும். இந்த வார்த்தை வந்து நிறைய இடத்துல இந்த கோட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரேயர் பண்றாரு. ஸோ அவர் கடைசியா எப்படி இறக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை வந்து கொன்னுடுறாங்க. கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிடுறாங்க, சிலுவையில அரைஞ்சு கொல்றாங்க. அப்ப அவர் சொன்ன அந்த வார்த்தை தான், அவர்கள் மொழிபெயர்ப்பாளரை எரித்தார்கள், ஆனால் சத்தியத்தை அவர்களால் என்ன பண்ண முடியல, எரிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவருடைய உயிரை விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த 8ஆம் ஹென்றி என்ன பண்றாருன்னா, அந்த அவர் மொழிபெயர்த்த அந்த இங்கிலீஷ் பைபிளை தான் என்ன பண்றாரு, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் பைபிள் வெர்ஷன் NIV அண்ட் KJV பைபிள் வெர்ஷன் எதுதான், இவர் மொழிபெயர்த்த அந்த பைபிள் வார்த்தைகள் தான். ஸோ நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஆங்கிலத்தில் அந்த பைபிளை புது ஏற்பாடு ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணாரு, மொழிபெயர்த்து கொடுத்தாரு. ஸோ அந்த வில்லியம் டிண்டேல் வந்து கொண்டு வந்த அந்த ஒரு ரிஃபார்மேஷன்னால தான் என்னாச்சு, எல்லாராலையும் பைபிள் வந்து லேர்ன் பண்ண முடியும், ஒரு குறிப்பிட்ட அந்த லத்தீன் மக்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற இதை வந்து என்ன பண்ணாரு, தகர்த்தெறிஞ்சு இங்கிலீஷ்ல அதை என்ன பண்ணாரு, டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தாரு. ஸோ அவருடைய வாழ்க்கை மூலமா நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்த பணியை நம்ம செய்யணும். இன்னொன்று, எவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம அவருடைய வாழ்க்கை மூலமாக நம்ம கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கற்றுக்கக்கூடிய அந்த மிஷினரி பயோகிராஃபிஸ் வச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து என்ன பண்ணுங்கள், அதை அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் என்னவா இருக்கும், உங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியதும் ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும். சரியா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.